ரீசெண்டாக கோல்டோட ப்ரைஸ் ஏறிட்டு இருக்க நேரத்தில் சில்வரோட ப்ரைஸ் இன்னும் அதிகமாக ஏறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். கடந்த சில மாதங்களாகவே சில்வரோட ப்ரைஸ் பயங்கரமாக ஏறி இருக்கு. ஏன் இந்த சடனான மூவ்மெண்ட் வந்திருக்கு? இப்போ நம்ம சில்வரை கன்சிடர் பண்ணலாமா வேணாமா? சில்வரோட ஹிஸ்ட்ரியிலேயே 1 இயர் ரிட்டர்னா இவ்வளோ எந்த வருஷமும் கொடுத்ததே கிடையாது. இப்போ இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 லட்ச ரூபாய்க்கும் மேலே ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். கடந்த 2-3 வருஷத்தில் சில்வர் மார்க்கெட்டில் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் அதோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் மைனிங் ப்ரொடக்ஷன் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. புது மைனிங்ஸ் எதுவும் அவ்வளோவா ஓப்பன் பண்ணல. டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைஸும் ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு. அது ஒரு ரீசனாக இருக்குது. சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா டிமாண்டுக்கு ஏற்ற ப்ரொடக்ஷன் சில்வரில் இல்லை. இன்னொரு முக்கியமான ரீசன் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோலார், இவி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் சில்வர் அதிகமாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே. இது சடனான பூம் கிடையாது. ஏற்கனவே டிமாண்ட் இருக்கிறதுனால அது ஏற்கனவே பேஸ் ப்ரெஷரில் இருக்குது. கோல்டு ஆல்ரெடி ஆல் டைம் ஹை டச் பண்ணிடுச்சு. ஹிஸ்டாரிக்கலி கோல்டு ஸ்ட்ராங் ஆகும்போது சில்வர் லேக் ஆகும், ஆனால் சடனாக கேட்சப் பண்ணும். இந்த ஃபேஸ் பேர் தான் கோல்டு சில்வர் கேட்சப் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, சில்வர் பார்ட்டிக்கு லேட்டாக தான் வரும், ஆனால் வந்தால் சவுண்டாக வரும். இன்னொரு முக்கியமான ரீசன், இந்த ஹையை பார்த்துட்டு நிறைய ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் வாங்கினா ப்ரைஸ் நல்லா புஷ் ஆகும். சில்வர் ஃபண்ட்ஸ் அண்ட் இடிஎஃப்ஸில் நிறைய பேர் வாங்குறதுனால ப்ரைஸ் நல்லா புஷ் ஆகுது. இது ஏன் நமக்கு சடனாக தெரியுதுன்னா, லாங் டைமில் சில்வர் சைட்வேஸ்லேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. நம்மளோட கண்ணு அதில் இல்லவே இல்லை. ப்ரைஸ் நல்லா கம்ப்ரெஸ் ஆகிட்டு, நல்லா ஸ்ப்ரிங்கு கம்ப்ரெஸ் ஆகிட்டு விடும்போது நல்லா ஜம்ப் பண்ணும்ல, அந்த மாதிரி இப்போ நல்லா கேட்சப் கொடுத்துருக்கு. இது ஒரு சடன் ஹைன்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. சில்வரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி அதோட ப்ரொடக்ஷன் டைட் ஆகிட்டு இருக்கு. இது நீங்கள் லாங் டேர்மில் நீங்கள் பண்ணுறதா இருந்ததுன்னா பண்ணலாம். ஷார்ட் டேர்மில் நிறைய வாலடைலிட்டி இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா பண்ணலாம். அப்போ கூட கம்மியான பர்சன்டேஜ் அலோகேஷன் வச்சு பண்ணணும். பண்ணவே கூடான்றது ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பயந்துக்கிட்டு ஏறிடுமோ அப்படின்னு நினச்சி பண்ணவே கூடாது. கரெக்டான ரிசர்ச் பண்ணி, இது ஷார்ட் டேர்மில் வாலடைல், ஸோ லாங் டேர்மில் மட்டும்தான் நம்ம போட முடியும். ஷார்ட் டைமில் யாருனாலையும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இதுதான் உண்மை. ஃபைனலி சில்வர் ப்ரைஸ் சடனாக மூவ் பண்ணுது, ஹைப் கிடையாது. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தது, இந்த வீடியோவில் பார்த்தோம். ஃபார் அ குவிக் சம்மரி, சில்வரோட ப்ரைஸ் இண்டஸ்ட்ரியல் டொமைன்ஸில் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் அதோட ப்ரொடக்ஷனும் ரொம்ப டைட்டாக இருக்குது. கோல்டு பிரேக் அவுட் ட்ரிகர்ட் சில்வர் கேட்சப். நிறைய இன்வெஸ்டர்ஸ் இதான் சான்ஸ்ன்னுட்டு உள்ளே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் சில்வர் ஏறினதுக்கான ரீசனாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வேலிட் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.